நம்ம தொடர்ச்சியாக ரேஷன் கடை வேலைவாய்ப்பு சொந்தமான ரிசல்ட் அப்டேட் பார்த்துட்டு வரோம். 13வது மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ரிசல்ட்டு வந்திருக்குங்க. ஸோ இந்த காணொலி பார்க்கும்போது நிறைய பேர் வரும், எங்கள் மாவட்டத்துக்கு எப்போங்க வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்கள் மாவட்டத்துக்கும் இந்த மாதத்துக்குள்ளே அனைத்து மாவட்டத்துக்குமே வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு மாவட்டம் தான் வருது, எங்கள் மாவட்டம் மட்டும் இன்னும் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஸோ வித்தின் த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்துடும். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கான சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட் போட்டிருக்காங்க. யார் பாஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். மாவட்டத்தில் ஒரு 140க்கு மேலே சேல்ஸ்மேன் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணேன், ஒன் பை ஒன்னாக உங்கள் நேம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கேண்டிடேட் நேம் டேட் ஆஃப் பர்த்தோடு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கேண்டிடேட் நேம் உங்கள் இனிஷியல் வித் டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க எப்போங்க வரும் அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்பீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சில வாரங்களில் உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பலாம், இல்லாட்டி உங்களுடைய மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கூப்பிட்டு அவங்களே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பண்ணாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புளுக்கு யாராவது செலக்ட் ஆகிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்கள் மாவட்டத்துக்கு கூப்பிடலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா மேலும் தகவலை தெரிஞ்சுக்க உங்கள் மாவட்ட டிஆர்பி இருக்குது பார்த்தீங்களா, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அங்கே கேட்டுக்கோங்க. நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம், அடுத்து என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணணும், வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 140க்கு மேலே செலக்ட் ஆகிருக்காங்க சரிங்களா சேல்ஸ்மேனுக்கு. ஸோ இது பெர்மனன்ட் தாங்க, ஆனால் சேலரி தான் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இருந்தாலும் வருத்தப்படாதீங்க, இந்த வேலை கூட கிடைக்காம நிறைய பேர் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் இருந்துமே நீங்கள் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜர் கோர்ஸ் படிக்கலாம். கோர்ஸ் படிச்சுட்டு டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் பேங்கில் அதாவது கோஆபரேட்டிவ் பேங்கில் நீங்கள் வேலைவாய்ப்பு பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணால் இன்னும் நிறையவே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன், உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ 146 பேர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சேல்ஸ் பண்ண செலக்ட் ஆகிருக்கீங்க சரிங்களா. ஸோ மற்ற மாவட்டங்களுக்கு வெகு விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இதே போல் காணொலிகளுக்கு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.